நீங்க எப்பயாவது இப்படி சிந்திச்சிருக்கீங்களா? எத்தனை முறை முயற்சி செய்தாலும் ஏன் என் வாழ்க்கை மாறவே இல்ல? ஒரு எக்ஸாம்க்கு பல முறை படிச்சும் ஏன் என்னால பாஸ் ஆக முடியல? ஒரு வேலைக்கு பல முறை அப்ளை பண்ணியும் ஏன் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கவே இல்ல? அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏன் என்னால சக்சஸ் ஆக முடியல? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால சக்சஸ் ஆக முடியாமலே இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம மனசு சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இது நம்மளால முடியாது. ஆனா, அது உண்மையிலேயே முடியாத விஷயம் தானா? இல்ல முயற்சி செய்யாத விஷயமா? இந்த உண்மைய நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான கதைய நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் கேலக்ஸி. நான் உங்கள் நவி. ஒரு சிறிய கிராமத்துல மகிழங்கிற பையன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பாறைகளை உடைச்சு கல்லை எடுத்து விட்டுதான் அவன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். இரவு பகல் பார்க்காம உழைக்கிற அந்த பையன் உடம்பு சோர்வா இருந்தாலும் மனசு மட்டும் எப்பவும் சொன்னது, ஒரு நாள் என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். கிராமத்துல உள்ளவங்கலாம் அவனை பார்த்து சிரிச்சாங்க. உங்கள மாதிரி கல்லுடைக்கிறவங்க வாழ்க்கையில எதுவும் மாற போறது இல்லைன்னு. அவனும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட சொன்னான், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். மறுநாள் எப்போதும் போல வேலைக்கு வந்தான். அவன் முன்னாடி ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லை உடைக்க முடிவு செஞ்சான். அவனோட சுத்தியை எடுத்து அந்த கல்லை அடிக்கவும் ஆரம்பிச்சான். முதல் அடி அடிச்சான், அந்த கல் அசைய கூட இல்லை. 5வது அடி அடிச்சான், ஒரு சின்ன கிராக் கூட வரல. 8வது அடி அடிச்சான், எந்த முன்னேற்றமும் இல்லை. 25வது அடி அடிக்கும்போது ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் ஆணுச்சு. 50வது அடி அடிச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு சோர்வு அதிகமாச்சு, வியர்வையும் கொட்ட ஆரம்பிச்சது. 75வது அடி அடிக்கும்போது அவனுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவனோட மனசு மட்டும் உறுதியா இருந்தது. 99வது அடி அடிச்சான். அந்த கல்லுல இருந்து ஒரு சின்ன பீஸ் கூட உடையல. அந்த நேரத்துல அவன் கிராமத்துல உள்ளவங்க, அவன் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ எத்தனை முறை அடிச்சாலும் அந்த கல் உடையாது, உன்னால உடைக்கவும் முடியாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் அவன் அமைதியா நின்றுட்டு இருந்தான். அவன் அந்த கல்லை நான் கண்டிப்பா உடைப்பேன்னு நம்பினான். அவன் மனசுக்குள்ள, நீங்க எல்லாரும் என்னை எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் நான் முயற்சி செய்யறத கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு 100வது அடிய அடிக்க தொடங்கினான். 100வது முறையா அந்த கல்லை அடிச்சான். அடுத்த நிமிஷமே அந்த பெரிய கல் சிதறி விழுந்துச்சு. அவன் சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இந்த கல் 100வது அடியில மட்டும் உடையல, அதுக்கு முன்ன 99 முறை செஞ்ச முயற்சியால தான் உடைஞ்சிச்சு அப்படின்னு. அதுதான் வாழ்க்கையோட உண்மையும் கூட. நீங்க எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் உடனே வெற்றி கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்க முயற்சி செஞ்சாதான் உங்களால வெற்றி அடைய முடியும். ஒரு நாள் படிச்சா டாப்பர் ஆக முடியாது. ஆனா தினமும் படிச்சா கண்டிப்பா உங்களால டாப்பர் ஆக முடியும். ஒரு முறை முயற்சி செஞ்சா உடனே உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைக்காது. பல முறை முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எந்த ஒரு வேலையையும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அதோட கைவிட்றாதீங்க. முயற்சி செஞ்சு அந்த வேலையை இன்னும் பெஸ்ட் ஆகணும்னு செஞ்சீங்கன்னா உங்களோட வெற்றி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் வீணா போகாது. நாளை உங்க 100வது அடியால உங்க வாழ்க்கையே மாறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற அற்புதமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். And still bye from Navi.